அவர் அந்த பஸ்லயே தலைமைச் செயலகத்துக்கு வந்தாரு இல்லை அது ஒரு வீடியோக்காக ஒரு தொகுதி நோக்கி போறாரு முதல்வர் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தர் கேட்டாங்க, அவருக்கு ஹெவி டியூட்டி லைசன்ஸ் இல்லை போட்டுருங்க, இல்லைன்னா பஸ் எடுத்து ஓட்டிட்டு பாருங்க அவரு. சொல்றாரு ஆர்எஸ் பாரதி சொல்றாரு, அங்க பிரஸ் மீட் கொடுக்குறாரு, இவர் சட்டசபையில எழுந்து டப்பு டப்புன்னு கேள்வி கேட்டாரு, இன்னைக்கு அவர் வீட்டுக்கு ரைடு வந்துருச்சு. ஏன் திருமாவளவன் போட்டியதற்கு தயங்கினார்னா, விசிகா மாவட்ட செயலாளர்கள் பிரிவிலேயே திருமாவளவன் தோற்கடிச்சு வாங்கின பயன்டான். லாரன்ஸ் சைலண்ட்டு, அண்ணாமலை சைலண்ட்டு, யாருமே மூச்சு பேச்சே இல்லாமல் இருக்காங்க. திடீர்னு இன்னைக்கு ஒரு செய்தி கூட பார்த்தீங்களா, கிழக்கில் ஸ்டாலின் நிற்க வைக்க இருக்காங்க. திமுக இவ்வளோ கொள்ளையடிச்சு போயிட்டாங்க, சரி தெரியும், அதனால தான் உங்களை கொண்டு வந்திருக்கோம். இன்னும் எதிர்கட்சி மோட்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். கூட்டணியில சேர்ந்துட்டோம், நம்ம கிட்ட பதவி இருக்கு, அமைச்சர் வேற இருக்காங்க. பாய் தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். 3ஆம் பார்வை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. அண்ணா வணக்கம். பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சுல இருந்து நிகழ்வு 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 லைவ் 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 போயிட்டு இருக்கு. காலையில இருந்து இல்லையா, பஸ்ஸை பிடிக்கிறோம், கரண்ட பாக்குறோம், ஒரே போயிட்டு இருக்கு. காலையில ஜாலியா போயிட்டு இருக்குது. பக்கம் இவர் நிர்மல்குமார் அவர் லைவ் அடிக்கிறேன்ட்டு அவர் மொத்தமா அடிச்சு போட்டாரு. பிரசன்டேஷன் காலேஜ்ல பண்ண ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. அதை பார்க்கையில பைச்சாட்ல இருந்து ஒவ்வொன்னா போன வாரம் கூட பண்ணாரு. வார வாரம் ஒருத்தர் பிரசன்டேஷன், அடுத்து யாரு எந்த துறையில இருந்து வெள்ளை அறிக்கை விட போறாங்க. அநேகமா கீர்த்தனா பண்ணாலும் பண்ணுவாங்க, வாய்ப்பு இருக்கு. தொழில்துறையில இருந்து போக்குவரத்து துறை கூட எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அதுலயும் நிறைய ஊழல் இருக்கு, அது இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்து அதுவா கூட இருக்கலாம். இவங்க ஒரு பக்கம் வெள்ளை அறிக்கை விட்டிருந்தாலுமே அதனுடைய சுவாரம்சம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க முழுக்க முழுக்க திமுக தான் காரணம். திமுக இவ்வளோ கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க, சரி தெரியும், அதனால தான் உங்களை கொண்டு வந்திருக்கோம். சரி, திமுக கொள்ளையடிச்சுட்டு போனது மட்டும் இல்லாமல் யாரையுமே வேலைக்கு எடுக்காமல் போயிட்டாங்க, அதனால வேலைக்கு ஆள் இல்லை, அதனால 15,000 20,000 பேர் எடுத்துட்டோம் இப்போ புதுசாக. சரி, இனிமேல் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், பண்ணுறோம் பாருங்கள், இன்னும் 5 வருஷத்தில் நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம், டிரான்ஸ்ஃபார்ம் வைக்க போகிறோம், கம்மியாக கொடுத்துருக்க டெண்டர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஆளுக்காக நாங்கள் ஒரே அதில் கம்மியாகிடும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிறது என்ன பண்ண போகிறீங்க, ஏன்னா கொள்ளையடிச்சாங்கங்கிறது ஆமாம் உண்மை ஏற்கனவே, அதனால தான் மக்கள் வேறு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதையே திரும்ப திரும்ப பிரபகண்டாப்படுத்துறது, இதனால தான் கரண்ட் வரல, இனிமேல் யாரும் கரண்ட் வரலன்னு கேட்காதீங்க, திமுக கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அர்த்தத்தில் எப்படி எல்லாம் சொல்லிட்டீங்க. 20,000 பேர் வேலைக்கு எடுத்திருக்கோம். ஏற்கனவே அந்த கேங் மேனை நிறைய பேர் லஞ்சம் கொடுத்துட்டு வந்தாங்க. பட் அவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கிடுவோன்னு கவலைப்படாதீங்க, அவ்வளோ பேருக்கு நாங்கள் வேலையை தருவோம், இது மேலே சரியாக வரும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இனிமேல் சரியாக வந்துடும். ஏன்னா இப்போ வெயில் காலம் முடிஞ்சு போச்சு. வெயில் காலம் முடிஞ்சு தொடங்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சொல்லி வெயில் காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த 2 மாதம் தான் உங்களுக்கு மின்சாரம் அதிகம் தேவைப்படும். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்த மாதம் ஜூலை, அடுத்து மழை காலம். ஆமாம், அது இப்போ அது வரைக்கும் திமுக மேலே நம்ம பழைய சுமத்தி ஓட்டியாச்சு. இன்றைக்கி இந்த வெள்ளை அறிக்கை விட்டாச்சு. இன்னொரு 15 நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும் போவோம். அதுக்கப்புறம் அப்படியே கரண்ட் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும், கோடையோட தன்மை குறைஞ்சிரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அடுத்து மான்சூன் அது மாதிரிலாம் வரும்போது மாறி போயிடும். ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணுறீங்க, சரி ஓகே, நல்லது தான். வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்கீங்க, நல்லது தான். நடவடிக்கை என்ன எடுக்க போகிறீங்க? ஏற்கனவே இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நடவடிக்கை எடுக்க போகிறீங்க. செந்தில் பாலாஜி ஏற்கனவே டிரான்ஸ்ஃபார்மர் 90,000 டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாரு, 44,000 டிரான்ஸ்ஃபர் தான் கொண்டு வந்தார் அப்படின்னு சட்டசபையில் சொன்னீங்க. அது அவங்க மேலே எப்படி நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? சொல்லிட்டு தான் இருக்கீங்க. நடவடிக்கை எப்போது, வழக்கு எப்படி பாயும், எப்படி பண்ண போகிறீங்க எல்லாம் சொல்கிறீங்க. இப்போ இவர் வீட்டில் போயிருக்காங்க, அவர் வீட்டில் ரைட் நடந்துக்கிட்டு இருக்குது. இவர் வேற இந்த சரவணன் வேற போய் வாசல் நின்றுருக்காரு. நான் மாது வந்திருக்கேன்ட்டு படத்தில் வர்ற மாதிரி, பாலச்சந்திர படத்தில் வர்ற மாதிரி போய் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வருது, இடி வருது. இப்போ பாருங்க, கர்நாடக ஸ்டாலின் கூட என்ன சொன்னார், எங்கள் மீது வழக்குகள் கொடுக்கப்படலாம், ஆனால் எந்த குற்றமும் நிரூபிக்கப்படவில்லையே, சட்டப்பூர்வமாக நாங்கள் சந்திப்போம் அப்படின்னு அவரே சொல்றாரு. ஏவாவலி சொல்றாரு, ஆர்எஸ் பாரதி சொல்றாரு, அங்கே பிரஸ் மீட் கொடுக்குறாரு, இவர் சட்டசபையில் எழுந்து டப்பு டப்புன்னு கேள்வி கேட்டாரு, இன்னைக்கு அவர் வீட்டுக்கு ரைடு வந்துருச்சு, அந்த போக்கை தான் இந்த அரசு எடுத்திருக்கிறாங்க, அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் வீட்டுக்கு ரைடு வந்துருன்னு சொல்றாங்கன்னு திமுகல இருந்து ஆர்எஸ் பாரதி சொல்றதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு கேட்குறது. அதெல்லாம் கரெக்டு. பட் இந்த ரைடுக்காக முடிந்த அப்புறம் இதெல்லாம் என்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்தீங்க, என்ன அதுதான் நம்ம கேட்குறது. டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுக்கிறீங்க, கடைசியில் போறீங்க, பரபரப்பாக இருக்கீங்க, அதுக்கப்புறம் என்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்தீங்க? அதில் ஒன்றும் இல்லை, கிழிச்சு போட்டு. அதில் ஒன்றும் கிழிச்சு போட்டு மாதிரி முடிச்சுட்டு போயினே இருக்கிறீங்க. ஸோ
இன்னும் 11 பேர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா முன்னாள் அமைச்சர்கள். ஏவாவில முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்களாம், இன்னும் அடுத்தடுத்து நிறைய பேர். துறைகளே நம்ம பார்த்தா 850 துறைகள் புகார்கள் வந்திருக்குன்னு இருக்காங்க. 850 புகாரை கேட்டு முடிச்சு வர்றதுக்குள்ளேயே அடுத்த 5 வருஷம் வந்துடும் போட்டு இருக்குது. ஸோ இந்த நிலைமையில இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கு இவங்களுக்கு. இப்போ திருமாவளவன் கூட பயங்கர ப்ரெஷர் பண்ணியிருக்காரு. அவர் அறிக்கை விட்டுருந்தாரு, அவர் எதிர்த்து போட்டிருந்தாரு. அதுவும் மாண்பில்ல சட்டமன்றத்தில் இப்படி பேசக்கூடாது, உதயநிதியா இருந்தாலும் சரி விஜயா இருந்தாலும் சரி அப்படி பேசியிருக்க கூடாது, அது மாண்பில்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இது மோதிரம் போடுறாங்க சின்ன பசங்களுக்கு, அதுவுமே வந்து பரிசீலனை செய்யுங்க, அதை விட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுங்க, அரசு மருத்துவமனைகள்லாம் நீங்க சொல்றாரு. இதெல்லாம் முதல்ல சொல்லிக்கலாம்ல, அவரு வந்து போன வாரம் சொல்லிருக்காங்க அதெல்லாம் தேவையில்லாத விட்டுங்க அப்படின்ட்டு அறிவிச்ச அப்புறம் என்னன்னா வந்து அதுக்கு இன்னும் எதிர்கட்சி மோட்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். கூட்டணியில சேர்ந்துட்டோம், நம்ம கிட்ட பதவி இருக்கு, அமைச்சர் வேற இருக்காங்க. இப்போ போன வாரம் வந்து போயஸ் கார்டன்ல வந்து கூட்டம் நடந்திருக்காமா, அவர்கிட்ட போய் பேசியிருக்கேன், ஆதவ பேசியிருக்காராம். இவர் வந்து அடம் பிடிக்கிறாராம், நான் வந்து திருச்சி தரேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ திடீர்னு அவர் இவரும் மாத்தி மாத்தி பேசுறாங்க. திருமாவளவன் திருச்சி கேட்டுக்கிட்டு இருக்காரா? திருப்பி அவர் தான் எம்பி ஆச்சே, அது ரிசைன் பண்றாரு. இப்போ அவர் எப்படியாவது என்ன சொல்றாரு, நான் திருச்சி ரிசைன் நிக்கிறேன். ஏன் ஒரு ஆசிலேஷன் எம்எல்ஏக்கு நின்னாரு, அப்புறம் வேண்டான்னாரு, அப்புறம் எம்பி போகுதுன்னாரு, இப்போ திரும்ப எம்எல்ஏ கேட்குறாரு. ஆமா, இப்போ 3 விஷயம் சொல்றாராம். ஒண்ணு, எனக்கு வந்து திருச்சியில் எனக்கு நிற்க வைங்க, வச்சுட்டு எனக்கு அமைச்சராக்கணும், எனக்கு கண்டிப்பாக அமைச்சராக்கணும். ஏன்னா அமைச்சராக்கிறதுக்கு எம்எல்ஏ ஆகணும், அதனால திருச்சி கூட இருந்த பையன்லாம் வந்து வளர்ந்துட்டு போயிட்டான், நம்ம மட்டும் இன்னும் சுற்றிட்டு இருக்கோம். கூட இருந்த செவ்வாடை இப்படி வந்துட்டே ஒன்றும் பண்ண முடியன்ற டெய்லி நியூஸ்ல வந்துட்டு இருக்கேன், போய் ஆய்வு பண்ணுறேன். இப்போ நம்மளாம் பண்ணோம். அதாவது திருச்சி எனக்கு கேட்குறான், நிற்க கேட்க சொல்கிறாராம். என்னோட வந்து எனக்கு வந்து வேற துறை கொடுங்க, சமூக நீதி மட்டும் கொடுக்காதீங்க, வேற துறைகள்லாம் கொடுங்க எனக்கு அப்படின்றாராம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து அந்த வாரியங்கள்லாம் எனக்கு ஒதுக்குன்றாராம். இதை வந்து ஆதவர்ஜன் உடனே வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு விஜய்கிட்ட, எனக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா. விஜயே குழப்பத்தில் இருக்கு, அப்படி என்னப்பா நம்ம ஒரு பக்கம் போகலான்னு பார்த்தா இவர் ஏன்பா ப்ரெஷர் பண்ணிட்டு தேவையில்லாமல் பிரச்சனை எல்லாம் பண்ணுறாருன்னு அவருக்கும் விஜய்க்கும் ஒரு மன வருத்தத்தில் இருக்காராம். ஸோ திருமாவளவன் தான் இப்போ கேட்டில் பண்ணுறது பெரிய பிரச்சனையாக இருக்குது, எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அவங்க யோசிச்சு மற்றவங்க கம்யூனிஸ்ட் முடிச்சிட்டா கூட கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டோம் எல்லாம் சொல்கிறாங்க. இவர் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கவே இல்லைன்றாரு. ஸோ நாங்கள் வந்து இன்னும் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைப்போன்றாரு. இதெல்லாம் எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல. பட் அவரோட ஆசைகள் பெருசாக இருக்குது, அது பேராசையாக இருக்கக்கூடாது அப்படின்றதான் விஜயோட எண்ணமாக இருக்குதான். அதான் என்னன்னு தெரியல, பார்க்கணும். அதையும் கன்சாலிடேட் பண்ண இடத்துலயே வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இவர் அடுத்தடுத்து போகணும்னு நினைக்கிறார். விஜய் அவர்கள் இன்னைக்கு காலையில பஸ்ல டிராவல் பண்ணிருக்காரு, சில்லறெல்லாம் கொடுத்து வாங்கிருந்தாரு. 16 பேருக்கு டிக்கெட் வாங்கிருக்காங்க. டிக்கெட் கண்டக்டர் கேட்டிருக்காங்க எவ்வளவு பேர், என்ன 16 பேர். அவருக்கு என்ன பயன்னா, ஏற்கனவே திருவாரூர்லேருந்து வந்து டிக்கெட் வாங்காமல் வந்தான்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இதில் டிக்கெட் வாங்காமல் போயிட்டோன்னு வைங்க, திருப்பி நம்ம டிஎம்கே மாதிரி நம்ம டிக்கெட் வாங்காமல் ட்ரெயினில் வந்துட்டார், டிக்கெட் வாங்க ட்ரெயினில் வந்துட்டார் சொல்லுவாங்க. டிக்கெட் வாங்கிட்டார், எல்லாத்துக்கும் வாங்கிட்டு கையெல்லாம் காட்டியிருக்காரு, கண்ணாடிலாம் போட்டுட்டு வந்து. எப்போ அந்த கோட் சூட்ல இருந்து கொஞ்ச நாளா அவர் அதிலேயே பார்த்துட்டு இருந்தோமா, இன்னைக்கு வெள்ளை சட்டையில பார்த்த மாதிரி நம்ம கோட்டு போட்டு. அது ஏசி பஸ் கூட கிடையாது, ஏசி பஸ்னா போட்டு வந்துடலாம், அது வேற வந்து வேர்த்து கொட்டுற இது. அதெல்லாம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு அப்படியே சைமல்டேனியஸாக அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அந்த ரோட்டில் வந்து 15 நிமிஷம் அந்த வெயிலில் ஆஃபீஸ் நேரத்தில் பப்ளிக் இருக்காங்க, பெரிய அவதி இருக்காங்க, பப்ளிக்கெல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஜெயலலிதா காலத்தில் நடைபெற்றது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கருணாநிதி இதை குறைக்க முயற்சி பண்ணால் அப்புறம் ஜெயலலிதாவே குறைச்சாங்க. ஏன்னா இதை நம்ம விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார் தெரியுமில்ல, ஏன்ப்பா இவ்வளோ கூட்டமாக நிற்கிதுன்னா மேலே ஹெலிகாப்டர் சிஎம் போகிறாங்க அதனால் வெயிட் பண்ணுறோன்ற மாதிரிலாம் கொண்டு வந்தப்பறம் தான் ஜெயலலிதா அதை புரிந்து கொண்டு அதை வந்து நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் கருணாநிதி கூட அது கொஞ்சம் ஸ்டாலினும் நிறுத்திட்டாரு. இல்லை, விமர்சனம் வைக்கிறவங்களும் என்னன்னா, நீங்கள் திறந்து விடுங்க, 300 பேருந்துகள் வந்து ஓப்பனிங் சினாரியோ முடிச்சுட்டு கிளம்பிடலாம். இந்த ஜீப் எடுத்தா தானே ஓட்டி பார்த்துட்டு அதில் வீடியோஸ் போடுறது, இப்போ பஸ் ஓட்டினா தானே போய் டிக்கெட் எடுத்து அதில் இப்போ அவர் அந்த பஸ்லயே தலைமைச் செயலகத்துக்கு வந்தாரு. இல்லை அது ஒரு வீடியோக்காக ஒரு 2-3 ஸ்டாப் தொகுதி நோக்கி தான் போயிருக்காரு, பெரம்பூர் பஸ் அது 29A, அதனால தொகுதி நோக்கி போறாரு முதல்வர் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தர் கேட்டாங்க, அவர் ஹெவி டியூட்டி லைசன்ஸ் இல்லை போட்டுருங்க, இல்லைன்னா பஸ் எடுத்து ஓட்டிட்டு பாருங்க. அவரு ஹெவி டியூட்டி இல்லாமல் கார் வரைக்கும் அவர் ஓட்டிக்கிறார், பைக் கார் மட்டும் போறாரு, 4 சக்கர வாகனம் வரைக்கும் தான் லைசன்ஸ். ஹெவி டியூட்டிக்கெல்லாம் அவர் போறது கிடையாது. ஸோ அவர் கொஞ்சம் இயல்பா இருக்காரு, கண்டக்டர்ஸ் கூட பேசுறாரு, இதெல்லாம் பண்றாரு. ஆமா, நிறைய வீடியோஸ் வேற மீம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. முக ஸ்டாலின் எப்படி வந்து டிரைவர் கண்டக்டர்லாம் அணுகுனாரு ஏற்கனவே வந்தப்போ, அந்த வீடியோ கூட சேர்ந்து எங்கள் அண்ணன் அப்படின்னு அவரோட வீடியோஸையும் போட்டு பக்கத்துல உட்கார வச்சு கண்டக்டர் கிட்ட எல்லாம் போட்டு பேசிட்டு பஸ் எவ்வளவு நாளா ஓட்டுறீங்க, டிக்கெட் எவ்வளவு நாளா தெரியுங்க, இதெல்லாம் நடக்கிறதா. சரி, ஓகே. இன்னொன்னு கவனிச்சிங்களா, விஜய் வீடியோ எடுத்துட்டே இருந்தாரு, முன்னாடி உட்காந்து ஃபுல்லா வீடியோ. அவர் எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்க, அது நியூஸ்ல. அவர் யாருக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்காரு? அவரு ஞாபகம் அவங்களுக்கும்
தெரியல, நாம சொல்லக்கூடாது. பத்திரிகை நியமனம் அந்த மாதிரி யாருக்கு எடுத்தான்னு தெரியல. எல்லாம் அவர் எடுக்கும்போது கொஞ்சம் வியடா இருந்துச்சு. அவர் எடுக்கிறாரு, ஏன்னா செல்ஃபி எப்பவுமே எடுப்பாரு, அது வழக்கம். ஆனா ஃபுல்லா அவர் ஒரு கவரேஜ் மாதிரி வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு ஒரு மொபைல் போன்ல. ஒரு டிஐபிஆர்ல சென்டர், ஒரு டிஐபிஆர் கேமராமேன் தான் வீடியோ எல்லாம் எடுப்பாங்க. இவர் டிஐபிஆர்ல சென்டர் போட்டு நம்ம ஒருவேளை இந்த செய்தித்துறையில் நம்ம சேர்த்துட்டாங்க போட்டுருக்கு அப்படின்னு வீடியோ எடுக்கிறாரு போட்டுருக்கு. சரி, ஓகே, எல்லாமே வந்து பப்ளிக் ஒரு நார்மல் விஷயமா இருக்கு, பப்ளிக் ரசிக்க. ஆனா நம்ம வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, அந்த போக்குவரத்துனால மத்தவங்க அவதிப்படாத அளவுக்கு இந்த நிகழ்வுகளும் நடத்தலாம். அரசாங்கம்க்கு அந்த பொறுப்பு ரொம்ப முக்கியம். அதான் முக்கியம். ஏன்னா வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டது விஷயங்கள்லாம் இது ஒரு விஷயம். 96ல ஆமா, அதெல்லாம் பெரிய அவங்களுக்கு ஒரு சரிவு ஏற்பட்டது விஷயம். ஸோ இதெல்லாம் சரிவை சரி செய்ய வேண்டும் என்பது நம்ம பார்க்குறோம். பத்திரிகையாளர் முறையில் நம்மளும் சொல்கிறோம், இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை புரிந்து கொண்டு அவர் செயல்படுத்துவார். ஏன்னா கூட இருக்கிறவங்க நிறைய பேர் இது மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க, பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் மீறி அவர் போனார்னா அதுக்கு செட் ஆகாது, அவர் திருந்திடுவார்னு நினைக்கிறேன். அவர் இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்து இயல்பான நிலைக்கு போவார் பார்ப்போம் நம்மள. அதுதான் இப்போ ஆராசாவோட தினம் அவர் பேசுற விஷயங்கள் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஏற்கனவே வெக்கம் இல்லையான்னு கேட்டாரு. வாங்கினவங்களுக்கும் வைக்கல, கொடுத்தவங்களுக்கும் வைக்கலாம், அமைச்சர் பதவி அப்படின்னு. இப்போ கூட்டணியில இருந்து வெளியே வந்த கம்யூனிஸ்டுகளா சொல்லியிருக்காரு, நீங்க யாரு கூட்டணி விட்டு வெளில போகிறதுக்கு, உங்களுக்கு யாருக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தது? நாங்க சொல்றோம் கூட்டணியில இல்ல, அடுத்து 234 தொகுதிகளும் திமுக தனித்து போட்டியிடுன்னு உத்தரவு சொல்லுங்க தலைவரே அப்படின்னு ஸ்டாலினை பார்த்து திருமண நிகழ்வுக்கு போயிருந்தாங்கண்ணே. மாறி மாறி மேடை பேச்சு தாங்க. அந்த நிகழ்வே வந்து அவங்களுடைய கட்சி சார்ந்த ஒரு நிகழ்வாக சொன்னாங்க. நீங்க சொன்னாலும் தெரியல, யாரோ ஒருத்தர் இது மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு அடுத்த கல்யாண பத்திரிகை எடுத்து எங்க பேசணும்னு சொல்லி அது மாதிரி அவர் டென்ட்ல இருக்காராம். அதாவது திமுக வந்து எப்பவுமே அரசியலை வளர்த்தது திராவிட கழகங்கள் வந்து திருமணங்களை தான் நடைபெற்றது. தோல்வி விட்டுறோன்னு வைங்களேன், கருணாநிதி சொல்லுவார், இந்த மக்கள் என்னை தோற்கடித்து விட்டார்கள், இவர் சோற்றில் எடுத்த பிண்டங்கள், இவங்கெல்லாம் வேஸ்ட்டு, மக்களாக வாழ்றதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஒரு சம்பவாமி யுகே நான் நிறைய நாடகம் இருக்கு, அதில் சம்பவாமி யுகே கலைஞர் டிவியில் வருமே, தமிழர்களே தூக்கி கடலில் போடுன்னு சொல்லுவார்ல, நடப்பேன். ஆமா, அது ஷோ வந்து சம்பவாமி யுகே கொண்டு நாடகம். அதில் வந்து ஒரு மினிஸ்டரோட பிஏவா இருப்பாரு ஷோ. அப்போ வந்து ஒருத்தர் சொல்லுவார், ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து உங்களை வந்து அநாகரிகமாக பேசிட்டாருங்க ஒரு இடத்துல பப்ளிக் மீட்டிங்கில் அப்படின்னு சொன்னோன்னே சொல்லுவார், அப்படியா, சரி நான் எங்கேயாவது ஒரு இடத்துல பேசி ஆகணுமே அப்படின்னோடனே சொல்லுவார், அவன் குடும்பம் விளங்காமல் போட்டோம், அவன் நாசமாக போவான், அவன் பொண்டாட்டி விதவியாக போயிடுவாப்புல, அவன் குழந்தை ரோட்டில் நிற்கும், இப்படியாக நான் வந்து எங்கே சில பேச போகிறேன், இப்படியாக நான் திருமண மண்டலத்தில் பேச போகிறேன் அப்படின்பார் அவர். ஸோ இதெல்லாம் வந்து எங்கே பேசுகிறேன்ற தெரியாத விஷயமா இருக்கும் திமுகவுக்கு. அது கல்யாண மண்டபம் பேசுகிற இடத்துல கூட உங்களுக்கு அதை வந்து ஒரு ஏதாவது தாலி இருப்பாங்க, விதவையாக போவாங்கன்றது கல்யாண மண்டபத்தில் போய் சவிப்பாங்க. இவங்க இந்த சாபத்தை கூட கல்யாண மண்டபத்தில் போய் கொடுப்பாங்க. அது மாதிரி தான் கருணாநிதி வந்து இது மாதிரி செயல்படுவார்னு போது இப்போ உங்களுக்கு வந்து மேடை என்பது வந்து திராவிட கழகங்களுக்கு வந்து திருமண மண்டபங்கள் தான். ஸோ அங்கே போயிட்டு இது மாதிரி விஷயமா எதாவது சாபம் போடுறது, திருமணத்துக்கு விஷயங்களில் வந்து அந்த சாபமே யாருக்கு போகுதுன்னு தெரியாமல் பேசுறது, இதை தங்களுக்கு தோன்றதெல்லாம் பேசுறது, ஸோ பப்ளிக்கை பேசுறது, கல்யாணங்களை பேசுவது ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்ற விஷயம். ஸோ திராவிட கழகங்களோட அது ஈவேரா காலத்துலேருந்து அது ஒரு பெரிய கலைவா இருக்குது, அதை தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா விஜயுமே அதை கலாய்ச்சி விட்டாரு. அங்கேயும் போய் நம்மளை பத்தி தான் கதறாங்க, திருமண அடைப்புதலுக்கு போனீங்கன்னா அங்க போய் அவங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்க, எதுக்கு எங்களை பத்தி அவரு சொல்லிட்டாருல, எங்க தேடணும் அங்க தேடுங்க, மக்கள் மனசுல இருக்கேன் நானு அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த ரிப்ளை எல்லாம் அவங்க இந்த இடத்துல தான் கொடுக்குறாங்க இல்ல. இது வந்து எப்படியும் போய் சேரும், ஆனாலும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அங்கேயே கருத்துக்களை தெரிவிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த சூழ்நிலையை வந்து மாத்திரும். அன்னைக்கு யார் ஹீரோனா அந்த மணப்பெண்ணும் மணமகள் இவங்க பேசி அந்த சூழ்நிலையே மாற்றி விட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு திராவிட கழகங்களோட செயல்பாடு. பட் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து அந்த மகளிர் உரிமை தொகை இருக்கிற வரைக்கும் நான் தான் சிஎம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ புரட்சி ஜெயலலிதா அவர்கள் வந்து தொட்டில் குழந்தை திட்டம், அம்மா உணவகம், இது மாதிரி பல்வேறு விஷயங்கள், சைக்கிள் கொடுத்தது பசங்களுக்கு, லேப்டாப் கொடுத்தது. அப்போ வந்து ஜெயலலிதா இந்த யுகமாக தமிழ்நாடு சிஎம்மாக தானே இருப்பாங்க. திட்டங்கள், நலத்திட்டங்கள் மக்கள் நலனுக்காக நிறுத்தப்படாம வரணுங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையும். அதை இவர் நிறைவேற்றுறாருங்கிறதுல மகிழ்ச்சி. ஆனா இவங்க அதனால நான் தான் முதலமைச்சர்னு சொல்றாங்க. இல்ல காணோன்னு தேட சொல்லிட்டாங்கல்ல, அந்த ஆதங்கம் நான் தான் இருக்கேனே அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்பநிதி வேற அதை டேக் பண்ணிருக்காராமே, உதயநிதியோட வந்து இன்பநிதி வேற டேக் பண்ணிருக்காராம். ஸோ வரணும்ல. ஆமா, அடுத்து வந்து இவங்க எல்லாம் போயிட்டு இன்பநிதியும் போய் சாத்திட்டு இருக்காங்க எல்லாம் சேர்ந்து போயிட்டு. ஸோ இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது இவங்களுக்கு இன்னும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லவே இல்லை திமுக. நம்ம எப்படி தோத்தோம் அடுத்த எலெக்ஷனே வந்துடும் போதுப்பா அப்படியே யோசிச்சுனே இருக்கிறாங்க.
இது பிரியா பார்த்தீங்கன்னா கூட சொன்னாங்க பாருங்க, ஃபோட்டோ மாட்டக்கூடாது, முதல்வர் ஃபோட்டோ மாட்டக்கூடாது, தலைமை ஆசிரியர் மேலே நடவடிக்கை எடுப்போம். அவங்க இன்னும் அந்த மித்திலிருந்து வெளியே வரவே இல்லை. ஐயோ எப்படி ஜெயிச்சிட்டாங்க, ஐயோ எப்படி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அது ஜெயிச்சிட்டாங்க, மக்கள் ஓட்டு போட்டாங்க, வந்துட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அது அதை ஏற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து எப்படி மக்கள் ஓட்ட பெறலாம், என்னென்ன திட்டங்கள் செய்யலாம், என்ன மாதிரி போராட்டங்கள் பண்ணலாம்னு கூட அவங்க அதை பற்றி யோசிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜென்சி அங்கேயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த ஜென்சி மீட்ல வருது. அவங்களுக்குள்ளேயே பல்வேறு பேச்சு பிரச்சனைகள், கடவுள் ஏற்பு கடவுள் மறுப்பு வேற பேசியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே வந்து புதுசாக திமுக வரல, அந்த திமுக பசங்க பேரங்களை தான் வந்து, அதுவும் வாரிசு தான். அதுவும் வாரிசு. இப்போ வந்து விவசாய அணியோட இணைச் செயலாளரோட பையன் அன்பானந்தாவான். அவர் என்ன சொல்லியிருக்காரு, இது மாதிரி நான் வேறு யாராவது என்னோட செட்டப் வீட்டுக்கோ அதுக்கோ போயிருந்தேன்னா என் ஒய்ஃப் விஷம் வச்சு கொண்டுருவாப்புல அப்படின்ற மாதிரி விஜயை வந்து அவங்க வந்து அந்த காரில் போய் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போகிற மாதிரி அவங்க பேசியிருப்பாங்க. இப்போ நான் போய் நீ என்ன பண்ணியிருப்பேன், இது மாதிரின்னா உன்னை விஷம் வச்சு கொண்டிருப்பேன் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோவை அன்பானந்தா போட்டிருக்காரு. ஸோ இது வைரலாக போய் நடவடிக்கை எடுக்க போனோன்னா திமுகவில் இருக்கிற நிர்வாகியோட பசங்க தான் அவங்கெல்லாம், புது திமுக காரங்களாம் கிடையாது. அப்போ அன்பானந்தாவோட இப்போ அன்பானந்தா தலைமறைவாயிருக்காப்புல. இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு திமுக நிர்வாகிகள் வந்து அவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை பண்ணுவோம், போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, மாரிதாஸ், கிஷோர் கே சாமி இவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணி தான் வந்திருக்கீங்க. அவங்களும் எதிர்த்து பேசும்போது நீங்கள் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது மட்டும் ரத்தம் அவங்களுக்கு வரும்போது தக்காளி சட்னியா அப்படின்னு கேட்குற கூட்டம் தான் இதையும் வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து வரக்கூடாதுன்னு பார்ப்போம். நம்ம இன்னொரு விஷயம் பாத்தீங்களாண்ணே, சீமான் அவர்களும் திருமண மண்டபமாவே வந்துருது இல்ல, திருமணமா போயிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னொரு திருமண மண்டபம் போனோம்னா சீமானும் ஸ்டாலின் அவர்களும் ஒன்னாவே இருந்தாங்க. அதுல ஏதோ புசு புசுன்னு வேற பேசுறாரு, அவர் தலையாட்டுறாரு, ரெண்டு பேரும் ரொம்ப இணக்கமா இருக்காங்க. ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த விஷயம், திமுக வந்து சீமானுக்கு பின்னாடி இருக்காங்க, சீமான் ஒரு பி டீம் ஆஃப் எடுத்துட்டு போனாரோ முடிஞ்சிருச்சு. இப்போ அது இன்னும் ப்ரூவ் ஆயிட்டே இருக்க மாதிரி இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கு. என்னதான் மரியாதை நிமித்தமா அவங்க பேசிக்கிட்டாலுமே கூட நிறைய விஷயங்கள் அரசியல் சம்பந்தப்பட்டு பேசியிருப்பாங்க. இடைத்தேர்தலில் சீமானை கூட நிற்க வைக்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க. திமுக அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் போகிறாங்க. அதாவது அவங்க நேரம் நிறுத்தாட்டி கூட நாம் தமிழர் சார்பாக அவரை நிற்க வைக்கிறாங்கன்னா இவங்க அமைதியாக வேற யாரும் நிறுத்தாம ஒரு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி அந்த மாதிரியான பிளான்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த இடைத்தேர்தல் ஒரு பெரிய முக்கியமான தேர்தலாக இருக்கும். இடைத்தேர்தல் ஒரு விஷயம் தான் சொன்னேன். திருமாவளவன் திருச்சி கிழக்கு கேட்குறாரு, அதுக்கப்புறம் இல்லைன்னா மதுரா நிற்க வைங்கன்னா அது ஒரு சிறவிடு, அங்கேயும் நிற்க வைங்க, எதில் ஒரு இடத்துல நிற்க வைங்க அப்படின்னு கேட்குறாரு. அது இல்லாமல் வந்து சீமான் வந்து போட்டியிடக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்காங்க. பொது வேட்பாளர்கள் நிற்கக்கூடும், என்னப்போ 6 தொகுதி 3 ஏடிஎம்கே வேட்பாளர் 3 திமுக வேட்பாளர் அப்படின்ட்டு ஒரு பேசி பொது தொகுதி நிற்க வைக்கலாம். ஸோ அதெல்லாம விஷயங்கள்லாம் இருக்குது. பட்டு மரகதம் குமாரவேலு அந்த அம்மாக்கு சீட்டு கிடைக்குமா, அது வேற எனக்கு கூட்டம்னு சொல்லிட்டு கூட்டமே ஜெயிப்பாங்களா? ஏன்னா அவங்க மேல நம்பிக்கை இருந்தா தானே நிக்க வைப்பாங்க. ஒரு நம்பிக்கை இல்லை இப்ப தாவைக்காகன்னு சொல்லப்படுது. 25,000 பேரை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு 200 பேர் கூட வரல. நீங்க கூப்பிட்டு பணம் கொடுத்து 200 பேர் வந்திருக்காங்கன்னா நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி தான் வந்திருப்பாங்களா அப்படின்னு கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ இசைக்கு முத்து அவங்களுக்கெல்லாம் எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ லாரன்ஸ் என்ன பண்ணுவாரு? லாரன்ஸ் தான் திருச்சியில் நிக்க போறாரு. ஒரு மாசத்துக்குள்ள பேசியாச்சு. அவர்தான் மக்கள் கருத்து சொல்லுங்கன்றாரு. அவரும் அண்ணாமலை மாதிரி ஓட்டிங் கேட்டிருக்காரு போட்டிருக்கு. அண்ணாமலையாவது வீதறிக்கிட்டு இருக்கிறதுக்கு 18 லட்சம் வந்திருக்கு. அவரும் ஒரு வேலை என்ன பண்ணிருக்கலாம், இது மாதிரி ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு ஏதோ கேட்டிருந்தா ஓட்டிங்கில் வந்திருக்கோம். அவர் அதை கேட்கவே இல்லை. நீங்கள் வாங்க வாங்க, நான் மயிலாப்பூரில் மட்டும் போஸ்டர் பார்த்தேன், தலைவா நீங்கள் தலைமை ஏற்க வாங்க அப்படின்னு லாரன்ஸ் போஸ்டர் போட்டிருக்காங்க. அது யார் போட்டால் அதை வச்சு எப்படி வருவார் லாரன்ஸ்லாம் தெரியல. ஸோ எங்கள் அம்மா சொன்னப்படிலாம் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த சூழ்நிலையில் லாரன்ஸு சைலண்ட் ஆகிட்டாரு பாருங்க. லாரன்ஸ் சைலண்ட்டு, அண்ணாமலை சைலண்ட், யாருமே மூச்சு பேச்சே இல்லாமல் இருக்காங்க. இப்போ வேற வந்து ஏதோ பிளான் இருக்குது அப்படின்னு. சரி, எனக்கு தெரிஞ்சு லாரன்ஸ் வந்து இனிமேல வந்து நிற்பாரா போட்டிடுவாரா அப்படிங்கிறது. பட் சீமான் திருமாவளவன் திடீர்னு இன்னைக்கு ஒரு செய்தி கூட பார்த்தீங்களா, கிழக்குல வந்து ஸ்டாலினை நிக்க வைக்க இருக்காங்க. ஆமா, ஸ்டாலின் அவர்களை நிறுத்தி வின் பண்ணியே ஆகணும், ஏன்னா அவர் வந்து சட்டமன்றத்துக்குள்ள வரணும், அவர் வந்து காணோன்னு இவங்க சொன்னதுக்கு பதிலடி கொடுக்கணுங்கிற மாதிரி திருச்சியில நிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு 20 நாளுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா KN நேரு, மகேஷ் அவங்கெல்லாம் வந்து செயற்குழு தீர்மானத்தில், அவங்க மாவட்ட செயற்குழு தீர்மானத்தில் இவரை கொண்டு வந்து நிற்க வைக்கணும் அப்படின்னு பிளான்லாம் பண்ணியிருக்காங்க. பட் திருப்பி அங்கே போய் தோத்தாருன்னா மிகப்பெரிய அவமானம், படுதோல்வி ஆகிடும். ஆமாம், பயங்கர அவமானம் ஆகிடும். ஒருவேளை வந்து விஜய் ஒரு கருணை தாய் உள்ளத்தோட சரி அண்ணனை ஜெயிக்க வச்சிருங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, இல்லை முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அப்புறம் திருப்பி வந்து வெறி கொண்டு இறங்கி அவரை தோக்கடிச்சிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய அவமானமாக இருக்கும்.
ஸோ அது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம யோசிச்சு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அங்க ஒர்க் அவுட் பண்ணி கண்டிப்பா நம்ம வெற்றி வாய்ப்பு எடுக்க முடியும்னு நினைச்சு வேணா நிக்க வைக்கலாம். ஏற்கனவே திருச்சியில வந்து 2 பிரிவு, மகேஷ் அன்பில் மகேஷ் ஒரு பிரிவா செயல்படுறாங்க, கே நேரு செயல்படுறாங்க. ஒருவேளை இவங்க 2 பேரும் அங்கே பழி வாங்கணும்னு சேர்ந்து அந்த வடிவேல் படத்தில் பாரு, இப்போ எங்கள் அண்ணன் நிறையா பார்ப்போம் வந்துட்டார், எங்கள் அண்ணன் அடிக்கிறான்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அது இல்லாமல் இப்போ அண்ணன் வந்துட்டாரு, களத்தில் இறங்கிட்டாரு, சிங்கம் இறங்கிடுச்சு, இப்போ அடிக்கடா போனோன்னு என்னென்ன மனுஷ கலவி இல்லாமல் மாட்டு கலவி இல்லாமல் 2 சேர்ந்து அடிச்சிட்டாங்களேன்ற மாதிரி கொண்டு வந்து களத்தில் இறங்கி அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் கூட இருக்கு. ஸோ ஸ்டாலின் உஷாராக இருந்தார்னா இந்த களத்தில் போய் இறங்கி திருப்பி அவர் பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் நல்லது தான். சீமானுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன சீமான் வந்து சட்டமன்றத்தில் நின்னாலும் மக்கள் ஏற்றுப்பாங்களா? ஏன்னா இப்போ அவர் யாருடைய பயமும் இல்லாமல் இருக்கிறதா அவர் கட்சிக்கு இருக்க ஒரு ஐடென்டிட்டினே சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த வேற வழி இல்லாமல் இடைத்தேர்தலில் நிற்கிறாரு, மற்ற எல்லாரும் அவர் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா அது மக்கள் மனப்பான்மை எப்படி இருக்கும்? இல்லை அவர் சட்டமன்றத்துக்குள்ள அவருடைய குரல் கேட்கணும்னு நினைப்பாங்களா? இல்லைம்மா, அந்த சின்னம் முக்கியமான விஷயம். பொது வேட்பாளர் நிற்க வைக்கணும், சின்னம் விஷயம். இப்போ வந்து அவர் விவசாய சின்னத்தில் போய் நின்னாருன்னா அது ரெஜிஸ்டர் ஆகுமா? அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இவங்க பொது வேட்பாளர் நிற்க வச்சு உள்ளடி வேலை செஞ்சாலும் செஞ்சுருவாங்க. அதையும் நம்ம இவங்களை கழகங்களை நம்ப முடியாது. அங்கே உள்ள இருக்கிற மாவட்ட செயலாளர்களுக்கு எப்படியும் ஒரு ஈகோ இருக்கும், ஒரு பிரச்சனை வரும். இல்லைம்மா, காட்டுமன்னார் கோயிலே வந்து ஏன் திருமாவளவன் போட்டியதற்கு தயங்கினார்னா, விசிகா மாவட்ட செயலாளர்கள் பிரிவிலே வந்து திருமாவளவன் தோக்கடிச்சுவாங்கன்னு பயன்ட்டாராம். வெளியே வேண்டாம், எனக்கு வெளியே பிரச்சனை இல்லைடா, உள்ளதான் வச்சிருவா அப்படின்னாதான் அவர் அங்கே இல்லைன்னு சொன்னப்போ கூட அந்த மாவட்ட செயலாளர் மாவட்ட பொறுப்பாளர் சீட்டு தரல, எங்கேயோ தேடி போயிட்டு ஜோதி கொடுத்தாரு, காங்கிரஸ் ஜோதி கொடுத்தாரு. ஏன்னா நம்மளை கவுக்க பார்த்தாலும் இவனுக்கே நம்ம சீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரனே இல்லாத ஒரு இடத்துல போய் சீட்டு கொடுத்தாரு. ஸோ அது மாதிரி பயங்கள்லாம் வந்து திருமாவுக்கு இருந்த காரணத்தால தான் அவர் கொஞ்சம் உஷாரா இருந்தாரு. இந்த பிரச்சனை சீமானுக்கும் வரும் பண்ண, அதனால அவரும் கொஞ்சம் இவங்க இல்லைன்னா கூட திமுக இல்லை அதிமுக ஏதாவது கால் போனிருச்சு இல்லை ஏதாவது வீடியோ பார்த்துட்டு அண்ணா அன்னைக்கு நம்மளை திட்டினார் பற்றியா, விடக்கூடாது, தோக்கடிச்சா தோக்கடிக்கலாம். ஸோ அந்த சூழ்நிலையில் சீமான் நிற்பதற்கும் கொஞ்சம் தயக்க காட்டினாலும் காட்டுவார். அதான் பிரச்சனை உங்களுக்கு. கண்டிப்பா விறுவிறுப்பா வேலைகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இடைத்தேர்தலுக்கான எல்லா வேலைகளும் அரசு வேலையை துவங்கிருச்சு. இப்போ வேட்பாளர் அறிவிச்சு வேலையை பார்க்கலாம், டேட் அறிவிச்சா சுறுசுறுப்பாயிடுவாங்க. இன்னும் அது நீங்க சொன்ன மாதிரி ஒரு மினி சட்டமன்ற தேர்தலாவே மாறிடும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்களுக்கு உடனுக்குடன் நிறைய செய்திகள் அதை பத்தின கோணங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயதிப்புல தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி.